இப்போ இன்னைக்கு என்ன தகவல் வருது அப்படின்னா 38 தொகுதி 3 அமைச்சர்கள் அப்படின்னு எல்லாம் வருது. அதெல்லாம் உண்மைதானா சார்? அது கேட்குறது தானடா கேட்குறீங்கன்ற மாதிரி தான் கேட்பேன். பச்சைக்கிளி கூலிங் கிளாஸு பெல்ட்டு புல்லட் எல்லாம் கேட்க தான் செய்வேன். பச்சைக்கிளிக்கு சோறு போடுறதே பெருசுன்றது சரத்குமார் காமெடி பார்த்தீங்க. பச்சைக்கிளிக்கு சோறு போட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். அது புல்லட்டு கூலிங் கிளாஸ்லாம் கேட்டுச்சுன்னா எப்படி கொடுக்குறதுன்ற மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ இதெல்லாம் ராகுல் காந்தி கவனத்துக்கு போகுதா சார்? அவருக்கு இதெல்லாம் தெரியுமா? இப்படி தமிழ்நாட்டில் அவர் ஊர்லேயே இல்லைங்க, வெளிநாட்டில் இருக்கார், எங்கேயா இருப்பார். அவர் கடைசியில் போகும், அவரை அனுப்பி விட்றாரு. இவங்க இதை வச்செல்லாம் அதை முடிவு பண்ண முடியும். இப்போ 2019 ஒரு கூட்டணி அமைச்சு தொகுதிகள் ஜெயிச்சாங்க, 24லையும் ஜெயிச்சாங்க. அந்த எலெக்ஷன் நேரத்தில் ராகுல் காந்தி அவர்கள் இங்கே வராரு, மற்ற நேரத்தில் வரதில்லை. அவர் எதுக்கு அவர்னா தமிழ்நாட்டில் என்ன வீடாக கட்டிக்கிட்டு இருக்காரு, வாடகை வீடாக இருக்காரு, வசூல் பண்ணுறதுக்கு வர்றதுக்கு. ஒரு நேஷ்னல் லீடரு ஒரு இதில் அங்கே இருக்காரு. ஒரு எல்லா ஸ்டேட்டையும் அவர் பார்க்கணும், தமிழ்நாடு மட்டும். அவர் காங்கிரஸ் தலைவர், முக்கிய தலைவர், அவர் அதை தான் பார்ப்பார். இப்போ இன்னைக்கு பெரிய அளவில் கை கொடுக்கறது அப்படின்னா தமிழ்நாடு தானே சார் காங்கிரஸ்க்கு? தமிழ்நாட்டிலிருந்து பெரிய அளவு கை கொடுக்கறது, அந்த கையை வெட்டணும்னு தான் உள்ளே இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பிஜேபிக்காரன் பிளான் பண்ணி காசை கொடுத்து உள்ளே இருக்க புல்லுரிகளே வைத்து அதை பண்ணுறாங்க.